எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ வந்து ப்ளவுஸ் போட போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இது வந்து வேறு மெத்தடில் சொல்லித்தரேன். பின் துண்டோடைய அளவு எப்படி, முன் துண்டோடைய அளவு எப்போதுமே அதோட ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கணும். முன்னாடி அளவு பின் அளவு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட வச்சிங்கன்னா முதுகு பின்னாடி வந்து பாருங்க அளவு ஜாக்கெட்டில் காமிக்கிறேன். இந்த அளவு ஜாக்கெட் மூலியமாக பார்த்தீங்க இது எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம முதுகு குனிஞ்சு நிமிரும் போது இந்த துணி இப்படி இழுக்கும். இழுத்து வரும்போது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த முன் போர்ஷனோட பாருங்க இந்த முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஒரு பாயிண்ட். அது எப்படின்னா பின் துண்டு முன் துண்டு தனித்தனியாக வெட்டும் போது நம்ம எக்ஸ்ட்ரா இது ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு வெட்டணும். இந்த அளவு அதே பின்னாடி வந்து பாருங்க முதுகு அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம அப்படி குனிவோம் நிமிருவோம் பாருங்க இப்படி ஸ்டிப்பா இழுத்து பாருங்க. அப்போ வந்து லூஸ் கிடைக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல துணி கிழிய சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல சில பேர் பட்டப்பட்டியா கிழியும். ரொம்ப ரெஸ்க் எடுத்து வேலை செய்யறவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நிறைய வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த இடத்துல கொஞ்சம் துணி கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீங்க கூட வச்சீங்கன்னா அந்த மாதிரி கிழியாது துணி நல்லா இருக்கும் ப்ளவுஸ் போட்டுக்க. அதனால பின் துண்டு இந்த டைம் நான் வெட்டும் போது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பின் துண்டு எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்ட போறேன். இதை நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து இதை சொல்றேன். முன்னாடி இதுக்கு முன்னே கிராஸ் கட்டிங் சாதா கட்டிங்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நான் இந்த மெத்தட் சொல்லலை. இந்த டைம் நான் உங்களுக்கு அதை சொல்லி தரது எக்ஸ்ட்ரா முன் துண்டு ஒரு பாயிண்ட் கூட வைக்கணும், பின் துண்டு ஒரு பாயிண்ட் இது கம்மியாக வைக்கணும், ஒரு பாயிண்ட் பின் துண்டு கூட வைக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த சாதா ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு போடுறேன். இது கிராஸ் கட்டிங் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ அளவு எடுத்துக்கலாங்களா? இப்போ துணி பாருங்க கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் எடுத்து தான் இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துக்கும். பின் துண்டு அளவு எடுத்துக்கும். பின்னாடி எப்போதுமே ஜாக்கெட் வந்து பட்டனை பூட்டிட்டு கரெக்டாக எடுக்கலாம். பட்டனை கழட்டியும் எடுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது. பாருங்க அளவு இந்த அக்குள் வளைவுலேருந்து இந்த அக்குள் வளைவு வரைக்கும் எடுத்துக்கணும். அது வந்து நம்ம என்ன லூஸாக எடுத்துக்கலாம், ஆனால் டைட் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் எப்போதுமே பட்டனை கழட்டிட்டு தான் எடுத்து காட்டுவேன். பாருங்க பட்டன்லாம் இல்லாமல் கழட்டிட்டு பின் துண்டு பேக்கில் அளவு நீங்கள் பேக் அளவு எடுக்கும் போது ஃப்ரீயாக எடுக்கணும். கூட இருக்கலாம், ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் குறையக்கூடாது. ஏன்னா கூட இருந்தால் பிடிச்சிக்கலாம், லூஸாக இருக்குந்தா கூட. கரெக்டாக பாருங்க 25 வருது. 25 வைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா கூட இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். பத்தாம போயிடுச்சுன்னா நம்மளால திரும்பி துணி வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டம், தைச்சாலும் நல்லா இருக்காது. அதனால பின் துண்டை வந்து நம்ம பட்டனை கழட்டி இப்படி லூஸ்ல வச்சு தான் அளவு எடுக்கணும். பாருங்க இது மாதிரி இப்போ 25 அளவு எடுத்துட்டேன். இது 1 மீட்டர் துணி. இந்த துணி இதில் வந்து இப்போ மார்பு சுற்று எடுத்துக்கும். பின் துண்டு எடுத்துக்கும். மார்பு சுற்று 25 எடுத்துங்களா? இப்போ 25 எடுத்து கட் பண்ணிக்கும். பாருங்க கரெக்டா 25 எடுத்துருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா வேணா 1/2 சென்டிமீட்டர் விட்டு தையலுக்காக கட் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டா 25 தையலுக்கு 1/2 சென்டிமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுங்க. எடுத்து கட் பண்ணிக்கோ. மடிச்சு ரெண்டா மடிச்சு துணியை வந்து நல்லா அளவு கரெக்டாக மடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு வந்து முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணியை வந்து கட் பண்ணிக்கும். இப்போ மார்பு சுற்றி எடுத்துட்டோம். மார்பு உடம்புக்கு தேவையான துணி எடுத்தாச்சு, அளவு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கும். கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் கருக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் வெட்டும். என் கத்திரிக்கோள் அப்படி தான் கொஞ்சம் சரி பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா இருக்க துணியை எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து மார்க் சுட்டு எடுத்துட்டோம். மார்க் சுட்டு எடுத்து மடிச்சு போட்டிருக்கோம். எப்போவுமே இந்த கரைப்பாகம் இது நேர்நூல். இது நல்லா நீங்கள் எப்போதுமே தெரிஞ்சுங்க. இது நேர்நூல். இதை மார்க் சுட்டு எடுத்து ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன். பிசுறு பாகம் இந்த பக்கம் இருக்கணும், மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். இது எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் இந்த மடிப்பு இல்லாமல் பிசுறு பக்கத்தில் இங்கே வந்து கழுத்து வரைஞ்சிங்கன்னு வச்சுங்க 8 பீஸாக தனித்தனியாக போயிடும். அது எப்போதுமே ஞாபகத்தில் தையல் தொழில் வந்து ஞாபக சக்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அவசியம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு என்னட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். நானே ஒரு டைமில் கன்ஃபியூஸ் ஆயிரும், மறந்துடுறேன். இப்போ ஜாக்கெட்டை நம்ம நல்லா மடிச்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். துணி வந்து முன்ன பின்ன போகாது, அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க இப்போ இப்படி மடிச்சுக்கங்க. இந்த அளவை கரெக்டாக வச்சுங்க. இந்த பாருங்க இந்த ஷோல்டர் வந்து அளவை கரெக்டாக அப்படி பிடிச்சிங்க. இந்த பக்கம் இந்த முதுகும் அதே மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுங்க. ஓகே, நான் வந்து இப்போ வந்து இந்த ஜாக்கெட் பிட் எப்படின்னா மார்பு சுட்டை மடிச்சு போட்டுட்டேன். இப்போ முன் உயரம் பின் உயரம் எடுக்க போகிறேன். முன் உயரம் இதை எடுத்து மடிச்சு போட போகிறேன். இந்த பாருங்க இந்த ஷோல்டர்லேருந்து நேராக இழுத்துக்கணும். இப்படி இழுத்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். முன் உயரம் 11 இருக்குது. கரெக்டாக 11 இருக்குது பாருங்க. 12 வச்சுக்கிறேன். முன் உயரம் 11 கரெக்டாக. முன்துண்டு உயரம் 11. இந்த எக்ஸ்ட்ரா 12 வைக்கிறேன். 12 வச்சு ஸ்கேலால் கோடு போட்டுக்கும். நீங்கள் ஏன்னா மடித்து அப்படியே போட்டுக்கலாம். இது கோடுனா இன்னும் உங்களுக்கு ஈஸி இருக்கும். கோடு போட்டு திரும்பி அந்த துணியை இப்படி மடிச்சுக்கிறீங்க அந்த கோட்டுக்கு நேராக. இது முன்துண்டு.
எல்லாருமே பின் துண்டு தனியா முன் துண்டு தனியா வெட்டி காட்டுவாங்க. நான் ரெண்டுமே ஒரே அளவுல உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. நான் கத்துக்கிட்டப்ப இப்படிதான் கத்துக்கிட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் உங்களுக்கு அதே மாதிரி நான் சொல்றேன். இப்ப பின் துண்டோட அளவு எடுத்துக்கிறோம். முன் துண்டு எடுத்துட்டுங்களா? இப்ப பின் துண்டோட அளவு பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்க நல்லா தைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. எங்க டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப பாருங்க, அப்படியே இந்த தோல் மார்பு ஷோல்டர் பாருங்க. ஷோல்டர்ல வச்சு இந்த பின்னாடி டாட் பிடிச்சிருக்கும் பாருங்க முதுகுல. இந்த டாட்ல இருந்து நம்ம அளவு எடுக்கணும். எடுத்து ரெண்டுமே கரெக்டா 13 இருக்கு, நம்ம 14 வச்சுக்கோம். ஏன்னா பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்கணுங்களா முதுகுல, பின் துண்டு மடிச்சு தைக்கணும் எப்போதுமே. அதனால நம்ம 13 இருக்குன்னா 14 வச்சுக்கோம். 14க்கு 15 கூட வச்சுக்கலாம். ஏன்னா 2 மடி படிச்சோம்னா இன்னும் இந்த இடத்துல நல்லா ஸ்டிப்பா இருக்கும். அதுக்காக 13 விட்டு நான் 15 வச்சுக்க போறேன். பின் துண்டோடைய உயரம் கரெக்டா பாருங்க 15 வைக்கிறேன் நான் மடிச்சு தைக்கிறதுக்காக. உங்களுக்கு வேணாம்னா 15 வேணாம்னா நீங்க 14 கூட வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் விட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல குறிச்சு கோடு போட்டுங்க. அது உங்க கோடு போட்டுக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பின் துண்டோடைய உயரம் இது பின் துண்டு, இது முன் துண்டு. நான் ரெண்டுமே அளவு எடுத்து மடிச்சு போட்டு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. அளவு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்து வெட்டுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இதுல ஏதோ மாற்றம் செய்யணும்னா கூட நீங்க மாற்றமா லூஸ் வேணுமா டைட் வேணுமா அது உங்களுடைய இஷ்டம், நீங்க வச்சுக்கலாம். நம்ம கத்துக்கிட்டா போதும். நம்ம அப்புறமா நம்மளே அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குவோம். நம்மளுக்கு அந்த ஐடியா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே. இப்ப மடிச்சு அது மேல போட்டுறோம் பாருங்க. ஜாக்கெட்டை மடிச்சு அது மேலே போட்டுறோம். போட்டு அளவு கரெக்டா வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்ப கழுத்து எடுத்துக்கிறோம். நம்ம இது வந்து பின் கழுத்துக்கு பின் துண்டுல இப்படி குறிச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு நேரா இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல குறிக்க கூடாது. தையல் தைக்கும் போது இன்னும் கீழே இறங்கும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இது மேலேயே குறிச்சிங்க. அப்படி குறிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முன் கழுத்து வந்து அளவு இந்த இடத்துல இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலேயே குறிச்சிங்க. ஏன்னா தையல் தைக்கும் போது கூட இங்க கொஞ்சம் இறங்கி வரலாம். நம்ம சைஸ் பண்ணுவோம், அப்ப கூட கொஞ்சம் இறங்கி கட் பண்ணலாம். அதனால நான் கொஞ்சம் மேலே அரைஞ்சு மேலேயே உங்களுக்கு வரைஞ்சு காட்டிடுறேன். இது வந்து சோல்டர் அளவு வந்து இந்த இடம் தான் இருக்கு. ஆனா நம்ம தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இங்க வெட்டினோம்னா இங்க தையலுக்கு போயிடும் தைக்கும் போது. அதனாலதான் நான் எக்ஸ்ட்ரா 1/2 சென்டிமீட்டர் தான் விட்டு உங்களுக்கு நான் மார்க் பண்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கை சோல்டர் அளவு இந்த இடத்துல இருக்கு. எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கணும். அளவு வச்சு காமிக்கிறேன் பாத்துங்க. 1/2 சென்டிமீட்டர் நீங்க விட்டுக்கணும் பாருங்க. 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கிறோம். தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம செய்யணும். இப்ப சோல்டர் குறிச்சிட்டோம். கழுத்து பின் கழுத்து அடியில குறிச்சிருக்கோம், முன் கழுத்து மேலேயே குறிச்சிருக்கோம். இது பாருங்க முன் கழுத்து இப்படி முன் கழுத்து இந்த மாதிரி நீங்க வெட்டிட்டீங்கன்னா தைக்கும் போது தையல் இந்த இடத்துல வரும். அப்ப இன்னும் பெருசா வரும் கழுத்து. அதனால நீங்க எப்போதுமே இந்த கரெக்டான அளவுல வந்து நீங்க குறிக்க கூடாது. இது கரெக்டா கழுத்து இந்த இடத்துக்கு வந்துடும் நீங்க தச்சிங்கன்னா. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடியே போட்டுக்கிறது. முன்னாடியே வெட்டிக்கிட்டீங்கன்னா தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். அது பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் சொல்லி தரேன். அடுத்ததாக பாருங்க, பின் துண்டு முன் துண்டு இப்ப வந்து மேல குறிச்சிட்டோம். அடுத்து இடுப்பு, இந்த அக்குள் வேலையை குறிக்கிறோம். அக்குள் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தையல் இந்த இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் மேல இப்படி குறிச்சிக்கிட்டீங்கன்னா தையல் வரும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். தையல் தைக்கும் போது இப்ப வந்து அதே மாதிரி இங்க வந்து பாருங்க கரெக்டான அளவு. இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா இது வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். நான் 1 சென்டிமீட்டர் விடுறேன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக தையலுக்கு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா விட்ட துணி தான் இது. ஆனா இந்த இடத்துல தான் கட்டிங் வரும். தையலும் இந்த இடத்துல தான் வரும்.